அடியார்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். திருவாய்மொழி 4வது பத்து விண்ணப்பம் அடி என்பது ஆச்சாரியன் ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கார். உங்க எல்லாரும் முன்னாடி இப்படி உட்கார்ந்து இருக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம். எல்லோருக்கும் மீண்டும் நமஸ்காரங்கள். இந்த திருவாய்மொழி 4வது பத்து ஆரம்பிக்கலாம். அதாவது திருவாய்மொழி அப்படின்றது ஒரு அனுபவம், சுவாமி நம்மாழ்வாருடைய அனுபவம். ஒரு அனுபவத்துக்கு அப்புறம் அதுக்கு அடுத்தது இப்படித்தான் அடுத்த அனுபவம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு நம்ம ஆத்திலேயே கூட நேற்றுக்கு சந்தோஷமா இருந்திருப்போம், இன்னைக்கு வேற ஏதோ ஒரு அசம்பாவிதம் இருக்கலாம், கொஞ்சம் கஷ்டமான இதுவா இருக்கலாம், அடுத்த நாள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அவுட்டா இருப்போம். அந்த மாதிரி எல்லா மனுஷாளுக்கும் இருக்கிற மாதிரி ஆழ்வாருக்கு அவ்வளவு விதவிதமான அனுபவங்கள் ஒவ்வொரு பதிகத்திலேயும் உண்டு. எம்பார் அப்படின்ற ஒரு ஆச்சாரியர் திருவாய்மொழிக்கு ஆழ்வாருடைய அனுபவத்தை சங்கதி அப்படின்ற ஒரு பேர்ல அருளி செய்தார். திருவாய்மொழி சங்கத்தின்னா ஒரு பதிகம், உதாரணத்திற்கு உயர்வர உயர்நலன் ஆரம்பிச்சு பெருமாளுக்கு அவர் பரதத்துவ நிர்ணயம் பண்றார் முதல் பதிகத்துல. அதற்கு அடுத்த பதிகம் வீடு மின்னு ஆரம்பிக்கிறாரே. ஏன் வீடு மின்னு ஆரம்பிக்கணும்? பத்துடைய அடியவர்களுக்கு எளியவன் ஆரம்பிச்சிருக்கப்படாதா? ஆரம்பிக்கலாம். ஆனால் அது எல்லாமே ஏன் இதற்கப்புறம் இதை ஆரம்பிச்சார் அப்படின்றதே ஒரு அனுபவம். ஆழ்வாருடைய மனோபாவத்தை எம்பார் என்ற ஆச்சாரியர் அருளி செய்தார். அடியேன் ஒவ்வொரு பதிகத்துக்கும் இன்னைக்கு அவதாரிக்கை சொல்லும் பொழுது அநேகமாக எம்பார் சுவாமியுடைய அவதாரிக்கை தான் அடியேன் விண்ணப்பம் பண்றான்னு இருக்கேன். ஆனா அது ஒரு கோர்வையா யூ லிசன் டு திருவாய்மொழி ஆஸ் a ஸ்டோரி, ஒரு கதை மாதிரியே எம்பார் சொல்லிட்டே போவார். அவதாரிக்கை அவ்வளவு அற்புதமா இருக்கும். முதல் பதிகம் திருவாய்மொழியிலே 4ஆம் பத்து ஒரு நாயகமாய் என்று தொடங்குகின்ற பதிகம். ஏன் ஆழ்வார் 4ஆம் பத்து ஆரம்பத்துல ஒரு நாயகமாய் ஆரம்பிச்சிருக்கணும்? ஏன் கொஞ்சம் கழிச்சு பாலநாய் சொல்லிட்டு ஒரு நாயகமா ஆரம்பிச்சிருக்கப்படாதா அப்படின்னு சில கேள்வி எல்லாம் வரும். அதுக்கு முன்னாடி பதிகம் ஆழ்வார் என்ன சொன்னார்னு பார்க்கணும். திருவாய்மொழி 3:9 ஆழ்வார் சொன்னால் விரோதம் இது ஆகினும் சொல்லுவேன் கேள்வினோ என்னாவில் இன்கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன் அப்படின்னு மனுஷாள் மேல நான் பாட்டு பாட மாட்டேன் அப்படின்னு திருவாய்மொழியில 3:9 ஆழ்வார் உலகத்தாருக்கு அட்வைஸ் பண்றார். அட்வைஸ் பண்ணா ஒருத்தருக்குமே பிடிக்காது இன்னைக்கு இல்லையா? ஆழ்வார் அட்வைஸ் பண்ணதை கேட்டு ஒத்துரு திருந்தினதா தெரியல. உடனே என்ன பண்ணார் ஆழ்வார்? திருவாய்மொழி 3:10 ஜன்மம் பலபல செய்து வெளிப்பட்டு அப்படின்னு ஒரு பதிகத்துல என்ன சொன்னார்? நீங்க எப்படியோ போங்க, என் அட்வைஸை கேட்டா கேளுங்க, கேட்காட்டா போங்க, பட் ஐ ஆம் ஹாப்பி அப்படின்றார். ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஜன்மம் பலபல எப்படி ஆரம்பிச்சதுன்னா, நானோர் குறைவிலனே, நானோர் முட்டிலனே, எனக்கு என்ன துயர் எனக்கு அப்படின்னு ஆழ்வார் தான் ஆனந்தமாக இருந்ததை ஜன்மம் பலபலன்ற ஒரு பதிகத்துல ஆழ்வார் விண்ணப்பம் பண்றார். ஆனால் ஒரு உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவர் எப்படி இருக்கணும் தெரியுமோ? அடுத்தவா கஷ்டப்பட்டா அதை பார்த்து நம்ம வருத்தமாவது படணும். அவ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் கஷ்டப்பட்டான்னா யாராவது ஒருத்தர் ஐயோ பாவம் அப்படின்னு சொன்னாலே he is called a ஸ்ரீ வைஷ்ணவா. நம்மாழ்வார் எப்படி லோகத்துக்கு உபதேசம் பண்றதுக்காக தான் பூமிக்கே வந்தார். பூமியில இருக்கிறவா அட்வைஸ் பண்ணி திருந்ததா தெரியல, நான் சந்தோஷமா இருக்கேன்னு ஜன்மம் பல சொல்லிட்டார். ஆனாலும் அவர் பரமஸ்ரீ வைஷ்ணவர். நம்மளுக்கு எல்லாம் ஒரு 10,000 படியோ 20,000 படியோ மேல. உடனே என்ன பண்றார்? இவாளெல்லாம் இப்படியே விட்டுடக்கூடாது அப்படின்னு திருப்பி இன்னொரு தடவை உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த உபதேசம் திருவாய்மொழியில ஒரு நாயகமாய் அப்படின்ற ஒரு பதிகமாக வெளிவருகின்றது. இந்த பதிகத்தில முதல்லயே ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, சொன்னால் விரோதம் இதுல ஒரு பாசனம் சொன்னார். அதாவது மானிடவருக்கு பாட்டு பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். என்னாவில் இன் கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன் தென்னாதனாம் என்று வண்டுகுரல் வேங்கடத்து அப்படின்னு சொன்னார். மனுஷாளுக்கு பாட்டு பாட மாட்டேன்னார். அப்புறம் யோசிச்சார், ஒரு மனுஷர் இன்னொரு மனுஷன் மேல பாட்டு பாடணும்னா என்ன காரணம்னு யோசிச்சார். என்ன முக்கியமா வேண்டியவரா இருக்கணும், இல்லன்னா அவர் நாளைக்கு எங்க ஆத்துக்கு வாங்க 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னாருன்னா அவர் மேல நம்ம என்ன வேணா போய் சொல்லி பாட்டு பாடுவோம் இல்லையா? அப்போ ஆழ்வார் காரணம் யோசிச்சார். ஏன் இந்த லோகத்தில் இருக்கவாள் திருந்த மாட்டேங்கிறான்னு காரணம் யோசிக்கிறார். அந்த காரணம் தெரிஞ்ச உடனே ஒன்னா பணம், இல்லைன்னா கண்ட்ரோல், இல்லைன்னா பவர், இந்த மாதிரி யாருக்கையாவது இந்த 3 இல்லைன்னா 3ல எல்லாமோ இருந்தா தான்
நம்ம அவளை வந்து ஆசிரியப்போம். அப்போ உடனே ஆழ்வார் யோசிச்சார், சப்போஸ் அவருக்கு அது இல்ல, திடீர்னு காணாம போயிடுச்சு, நேற்றுக்கு பணக்காரா இருந்தவர் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாதா எப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஐயோ பாவம் அந்த போறாரு பாருங்க, அவர் வந்து நேற்றுக்கு வரைக்கும் பெரிய கார் பங்களா எல்லாம் வச்சுட்டு இருந்தார், இன்னைக்கு இப்படி ஒண்ணும் இல்லாம போயிட்டு இருக்காருன்னு அப்படி மூலையில இருந்து நம்ம சொல்லுவோம், அவரை கை காமிச்சு சொல்லுவோம். ஆழ்வார் எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா? ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருணாய் கவர்ந்த காலர், சிதகிய பானையர், பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதான் கொள்வர், திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தி துய்மினோம். எப்படி இருந்தார் இந்த ராஜா? ஒரு ராஜாவை பத்தி பேசுறார். ஏன்னா ராஜா கிட்ட தான் இந்த மூணுமே சேர்ந்து இருக்கும். பணம் இருக்கும், பவர் இருக்கும், அதோட சேர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஈகோவும் சேர்ந்து இருக்கும். அப்போ சொல்றார் ஆழ்வார், இந்த மூன்றும் இருக்கின்ற ராஜாக்கள் ஒரு காலத்துல லோகத்துல பெரிய ராஜாவா இருந்தார், இன்னைக்கு எப்படி இருக்கார் பாத்தீங்களா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருணாய் கவர்ந்த காலர், சிதகிய பானையர்னு ஒரு கதை சொல்றார். இந்த ராஜா என்ன பண்ணிட்டானா, பெரிய ராஜாவா இருந்தவன், லோகத்துக்கே ராஜாவா இருந்தவன், என்ன ஆயிருக்கு, அவனுடைய அரசும் போச்சு, அரசு போனதுனால சொத்தும் போச்சு, கூட இருந்தவாள்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டா. கடைசியில் இந்த ராஜா எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்டார். அடுத்த வரியில சொல்றார், கருநாய் கவர்ந்த காலர் அப்படின்னார். திடீர்னு நாயை பத்தி சொல்றாரு எதுக்கு அப்படின்னு யோசிக்கணும். அங்க ஒரு சின்ன ஒரு கதை சொல்றாரு நடுவில். அதாவது இன்னைக்கு நம்ம ஒரு ஊர்ல இருக்கோம், அந்த ஊர் நமக்கு ஒத்து வரலன்னா என்ன பண்றோம், அடுத்த ஊருக்கு போறோம். அப்ப எந்த ஊருக்கு போவோம்னா, எந்த ஊர்ல நம்ம பத்தி யாருக்குமே தெரியாதோ அந்த ஊருக்கு போவோம். இப்போ இந்த ராஜா வந்து உலகத்துக்கே ராஜா, இவர் எங்க போனாலும் இவரை கண்டுபிடிச்சிருவார். அதனால இவர் என்ன பண்றாரா, எங்கேயுமே போக முடியாத ஒரு நிலைமையில பகல்ல வெளியவே வரமாட்டாராம். ராத்திரி தலைக்கு மேல ஒரு கருப்பு போர்வையை போட்டுட்டு இவர் தனியா நடந்து போவாராம். அப்புறம் கையில காசும் இல்லை. உடனே என்ன பண்ற, கையில ஒரு பானையை வச்சுட்டு பிச்சை எடுக்க போற. கருப்பு துணி போட்டு கையில ஒரு மண்பானையை எடுத்துட்டு பிச்சை எடுக்க போகும்பொழுது ஒரு நாய் வந்து இவர் ஏதோ ஒண்ணு காலை கடிச்சு விட்டான். சொல்றாரு, கருநாய் கவர்ந்த காலை கடிச்சு விட்டு, கையில இருந்த கடைசியா இருந்த பானையும் ஓட்ட பானையா இருக்கு. கருநாய் கவர்ந்த காலர், சிதகிய பானையர், அந்த பானையும் இல்லை. அப்ப இந்த அரசன் முழு ஓட்டாண்டியா ஆயிட்டான், ஒண்ணுமே இல்லை. அவர் சொல்றார் ஆழ்வார், ஒரு காலத்துல உங்கள்கிட்ட செல்வம் இருந்ததுன்றது உண்மைதான், ஆனால் இன்றைக்கு உங்க கையில இல்லாம போகின்ற ஒரு நிலைமை வரும் அப்படின்னு. ராஜாக்களா இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்டெபிலிட்டின்றது கிடையாது அப்படின்னார். சரி, ராஜா இல்லை பரவாயில்ல, ஆயுஷாவது இருக்கலாமா அப்படின்னு கேட்டா, ஒரு அடுத்த ஒரு 4வது வாசகத்துல ஆழ்வார் ஒரு உதாரணம் சொல்றார். வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமழை மொக்குளின் மாய்ந்து மாய்ந்துன்னு ஒரு பாசனம் சொல்றார். அதுக்கு மாமழைன்னா ஒரு மழை பெய்யர் தான். அந்த மழையில இருந்து ஜலம் மேல இருந்து கீழே விழுறது, கீழே விழுகும் போது ஒரு சின்ன பபுள் மாதிரி இருக்கும். ஆனா சொல்றார், மொக்குள்னா அந்த வாட்டர் பபுள். அந்த வாட்டர் பபுளை பார்த்து ஆழ்வார் என்ன சொல்றாரு தெரியுமா, இந்த பபுள் மாதிரி தான் நம்ம லைஃப். நீங்க ஆயுசும் ஸ்திரமா இருக்கும்னு நினைச்சுக்காதீங்க. செல்வம் மட்டும் இல்லை, இந்த ஆயுசும் உங்களுக்கு ஸ்திரம் கிடையாதுங்க. அதுக்கு அடுத்த பாசுரத்துல, ஆமின் சுவையவை ஆரோடு அரிசிலுண்ட ஆனந்தவின் தூவன் மொழிபடவார் இறக்க பின்னும் சுற்றுவார் அப்படின்னு. ஒரு காலத்துல இவர் வந்து ஒரு பெண்ணை தேடி போற, ராஜாவாச்சுன்னா எத்தனை வைஃப் பண்ண வச்சுக்கலாம், ஒரு பெண்ணை தேடி போற. அப்போ ராஜாவா இருந்தப்ப அந்த பெண் இவளை வரவேற்றாள். இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, ஈவின் எமக்கொரு குற்றென்று இடர்வராதலே, கையை நீட்டி எனக்கு இன்னொரு கவலமாவது போட மாட்டியான்னு கேட்கிறாளாம். ஏன்னா அந்த பொண்ணு இன்னொருத்தரை தேடிட்டு போயாச்சு. ஆக செல்வம் நிலையாமை, லைஃப் அன்ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டடி, நாட் கேரண்டீட். அதுக்கப்புறம் கடைசியா என்ன சொல்றார், இந்த பெண்களும் உங்களுக்கு நிலையாக, உங்களுக்கு தெரிந்த பெண்கள், பிடித்த பெண்கள் இப்போ உங்களை பத்தி கவலைப்பட மாட்டான்னு சொல்றார். அப்புறம் கடைசியில சொர்க்கத்தை பத்தி, சொர்க்கம் எய்துவர் பின்னும் மீழ்வில்லைன்னு ஒரு பாசனம் சொல்றார். அப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க சொர்க்கத்துல போனா பெர்மனண்டா இருக்கலாம்னு நினைச்சுக்காதீங்க, அங்கேயும் உங்க காலம் முடிஞ்ச உடனே மேலே இருந்து இந்திரன் தள்ளி விடுவான், திருப்பி எங்க வருவேன், இங்கதான் வரணும். ஆக நத்திங் இஸ் பெர்மனன்ட். ஒன்லி பெர்மனன்ட் எது அப்படின்னு கேட்டா, கடைசியில கண்ணன் கடல்கள் குறுகுமினோ, பெருமாளுடைய திருவடிகளை தவிர வேறு எதுவும் நிலையில்லை அப்படின்னு
லோகத்துல இருக்கிறவர்களுக்கு ஆழ்வார் உபதேசம் பண்ணி முடிக்கிறார். இப்போ உபதேசம் பண்ணினார். உபதேசம் முடிஞ்சா எத்தனை பேர் திருந்தினாலோ தெரியாது. ஆனால் ஆழ்வார் என்ன பண்ணுவார்னா அப்பப்போ உபதேசம் பண்ணுவார். அதுக்கப்புறம் சரி உபதேசம் முடிச்சாச்சு, நமக்கான வழியை தேடிப்போமேன்னு ஆரம்பிக்கிறார். இவருடைய வழி எப்படி இருந்தது? சொன்னால் விரோதம் இதுல உபதேசம் ஆணினார். அதுக்கு முன்னாடி என்ன பதிகம் இருந்தது? முடியானே மூவுலகும் தொழுதேத்தும் சீரடியானே ஆழ்கடலை கடைந்தாய் உள்ளூர் கொடியானே கொண்டல் வண்ணா அண்ட தும்பரில் நெடியானே என்று கிடக்கும் என் நெஞ்சமே. இவர் ஆழ்வாருக்கு ஆழ்வாருடைய மனசு முடியானே மூவுலகும் தொழுதேத்தும் அடியானேன்னு பெருமாள் மேல மனசு இருந்தது. நடுவுல ஏதோ ஒரு 2 பாசுரம் உபதேசம் பண்ணிட்டார். ஆனால் ஆழ்வாருக்கு தேவை உங்களுக்கு உபதேசமா நமக்கு உபதேசமா இல்லை. ஆழ்வாருக்கு தேவை he wants மோட்சம். ஆனால் இவர் கேட்ட மோட்சம் ஆழ்வாருக்கு கிடைக்கல. அப்ப ஆழ்வாருடைய பாவம் எப்படி மாறிட்டு? உபதேசம் பண்ணிட்டு இருந்த ஆழ்வார் அடுத்த பதிகத்திலேயே உபதேசத்தை கைவிட்டுட்டு பெருமாளை தேடி அலைஞ்சு பெருமாள் இல்லை அப்படின்ன உடனே வருத்தப்படுகின்றார். அந்த வருத்தத்தில ஆழ்வார் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டா, சில சமயம் வருத்தத்திலேயே பாசுரம் ஆழ்வாராக அருளி செய்கிற வழக்கம் உண்டு. சில சமயம் வருத்தத்திலே ஆழ்வார் நாயகி பாவம் அடைந்து விடுகின்றார். இந்த நாயகி பாவம்னா பெண் பாவம் சொல்றது. அது ஆச்சாரிய ஹிருதயம் ஒரு கிரந்தம். அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருவாய்மொழிக்கு கமெண்ட்ரி மாதிரி ஆச்சாரிய ஹிருதயம் ஒரு கிரந்தம் எழுதினார். அந்த கிரந்தம் இட்ஸ் பெஸ்ட் கமெண்ட்ரி ஆன் திருவாய்மொழி. அதுல இவர் ஆழ்வார் இப்படி வருத்தம் அடைந்தார் இல்லையோ, வருத்தம் அடைஞ்சதோடு அப்படியே விட்டுருந்தா பரவாயில்லை, ஒரு பெண் பாவத்துக்கு மாறினார் அப்படின்னு. இப்ப பெண் பாவத்துக்கு மாறினோடனே நம்ம எல்லாம் உடனே சாரி கட்டிட்டு போறோமா? இல்லைன்னா ஏற்கனவே சாரியை வச்சுட்டு திருவாய்மொழி சொல்றவாள்லாம் என்ன பண்றா? அப்படி அர்த்தம் இல்லை. இந்த பாவம் சகஸ்ர சீருஷா புருஷக, அவன் மட்டும்தான் புருஷன். நம்ம எல்லாம் சரீரத்துல இந்த பூலோகத்துல வேறாக இருந்தாலும் ஆத்மாவை பொறுத்தவரை நம்ம எல்லாம் ஸ்திரீகள். உடனே இவர் என்ன பண்ணார்? ஸ்ரீ பாவத்துக்கு மாறினார். ஸ்ரீபாவத்துக்கு மாறினப்பையும் 3 விதமா ஸ்ரீபாவம் திருவாய்மொழியில நம்ம எல்லாரும் பார்க்கலாம். ஒரு பாவம் நாயகி பாவம், இன்னொரு பாவம் நாயகியினுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பாவம், 3வது பாவம் நாயகியினுடைய தாயார் திருத்தாயார் பாவம். இப்ப இந்த 3 விதமாக ஆழ்வார் அப்பப்ப மாறிப்பார். போன பாசுரத்துல உபதேசம் பண்ண ஆழ்வார் இந்த பாசுரத்துல எப்படி ஆனார்? மயங்கி கீழே விழுந்து விடுகின்றார் நாயகி பாவத்துல. இவர் மயங்கியதனால் ஆழ்வாருடைய அதாவது பராங்குஷ நாயகியினுடைய திருத்தாயார் என்னோட பொண்ணு இப்படி இருக்காளே அப்படின்னு ஒரு 10 பாசுரம் பாடுறார் பாருங்க. உபதேசம் பண்ணிட்டு அடுத்த பாசுரத்துல வருத்தத்தில் மயக்கத்துடன் அம்மா பாவத்துல ஒரு பாசுரம் பாடுகின்றார். பாலனாய் ஏழுலகுண்டு பரிவின்றி ஆளிலை அன்ன வசஞ்செய்யும் அண்ணலார் தாளினை மேலணி கண்ணந்துழாய் என்றே மாலுமால் வல்வினையேன் மடவல்லியேன். நாயகி பாவத்துல அம்மா பாவத்துல பாடினான்னு சொல்லிடலாம். ஆனா இந்த பாசுரம் இருக்கே, இந்த பதிகம், இதை போல திருவாய்மொழியில வேற ஏதாவது பதிகம் இருக்கா அப்படின்னா இல்லைன்னு சொல்லிடலாம் ஸ்ட்ரைட்டவே. ஒவ்வொரு பாசுரத்திலும் ஆழ்வார் நாயகி பாவத்துல என்ன சொல்றாருன்னா, பாசுரத்தின் கிட்டத்தட்ட 3வது வரியில முதல் 2 வரி பார்த்தீங்கன்னா பாசுரத்துல பெருமாளை பற்றிய வர்ணனை இருக்கும். பெருமானுடைய கல்யாண குணம், ஏதோ அவதாரம், பாலனாய் ஏறு பரிவின்றி ஆளிலை அன்னவசம் செய்யும் வடபத்திர சாயியை பத்தி சொன்னார். 3வது என்ன சொல்றார்? தாயினை மேலணி தன்னந்துழாய் அப்படின்னு இந்த அம்மா என்ன சொல்றா? என்னோட பொண்ணு என்னைக்கோ ஒரு நாள் அந்த ஆளிலையில படுத்துட்டு இருந்தானே வடபத்திர சாயி, அவன் திருவடியிலே இருந்த துளசியே வேணும்னு கேட்கிறான். அது எப்ப நடந்தது, எந்த யுகத்துல நமக்கே தெரியாது. ஆனா இங்க ஆழ்வார் என்ன கேட்கிறார்? நாயகி பாவத்துல என்னோட பொண்ணு அந்த துளசி தான் வேணும்னு கேட்கிறாராம். ஒவ்வொரு பாசுரத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை வரும், ஏ அப்படின்னு. தாளினை மேலணி தன்னந்துழா என்றே மாறு மாறுமா. அந்த ஏகாரத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? எனக்கு புதுசா ஒரு துளசி கொடுத்தா வேண்டாம். என்னைக்கு அந்த கிருஷ்ணன் வடபத்திர சாயியா இருந்து அந்த துளசி அழிஞ்சுட்டாரோ, கெட் மீ தட் துளசி அப்படின்னு. எப்படி கொடுக்கிறது? தன்னந்துழா என்றே மாலுமால் இப்படி ஒண்ணு கேட்கிறாளே என் பொண்ணு, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தாயார் தன்னை என்ன சொல்றா? வல்வினையேன் அப்படின்னு வினையேன்னு சொல்லிக்கிறா. ஏன்னா இவ பொண்ணு கேட்கறதெல்லாம் கொடுக்க முடியாது.
இந்த பதிகத்துல ஒவ்வொரு பாசுரத்திலும் மூன்றாவது வரியில, கிட்டத்தட்ட தேர்ட் லைன், மூன்றாவது வரியில ஆழ்வார் எம்பெருமான் திருவடிகளிலே அணிந்த துளசியே எனக்கு வேணும்னு கேட்கிறார். ஒவ்வொரு பாசுரத்திலையும் இப்படிதான் இருக்கு. இந்த துளசி கேட்கறது எப்படி கேட்டார்? ஏன் திருமுடியில இருக்கிற துளசி கேட்டிருக்கப்படாதா? மார்பிலையும் பெருமாளுக்கு துளசி இருக்கு, கேட்டிருக்கப்படாதா? ஆனா இவர் என்ன கேட்கிறார்? தாளினை மேலணி தன்னந்துழாய் அப்படின்னு பெருமாளுடைய திருவடி துளசியை கேட்கிறார். ஏன் அது ஆழ்வார் சும்மா சொல்லிட்டாரா, இல்லாட்டா வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். இந்த கேள்விக்கு, ஏன் திருவடி துளசின்ற கேள்விக்கு ஆழ்வார் முதல் பதிகத்தை முதல் 10லயே பதில் சொல்லி முடிச்சுட்டார். திருவாய்மொழி 1:9 7வது பாசுரம் நினைக்கிறேன். தோளினை மேலும் தன் மார்பின் மேலும் சுடர் முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாயுடையம்மான் கேளினை ஒன்றுமில்லாதான் கிடரும் சுடரொளி மூர்த்தி நாளனை தொன்று மகளான் என்னுடைய நாவினுளானே சொல்றார். என்ன சொல்றார் ஆழ்வார்? தோளினை மேலும், எம்பெருமான் தோளிலே துளசி இருக்கு, நன் மார்பின் மேலும், மார்பிலையும் துளசி இருக்கு, சுடர் முடி மேலும் சொல்லிட்டு 4வதாக சொல்றார் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாய்னு 4 இடத்துல பெருமாள் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கானா துளசியை வச்சு. இந்த 4ல இருந்து நமக்கு திருவடி துளசியை மட்டும் வேணும் அப்படின்னா, ஏன் திருவடி துளசிங்கிறதுக்கு வியாக்கியானம் சொல்லிடுறா. என்னைக்கும் திவ்ய தேசங்களுக்கெல்லாம் போனேன்னா இந்த மாதிரி ஆர்டர் தான். எல்லா கோயிலும் அப்படி இருக்கான்னு அடியரை கேட்கறாங்க தெரியாது. தோளினை மேல், அதாவது தோல்ல இருக்கிற துளசி அன்னைக்கு கோவில்ல உபயதாரருக்கு மட்டும்தான் கொடுக்கணும். தோல்ல இருக்கிற துளசி அன்னைக்கு உபயதாரருக்கு. அப்புறம் நன் மார்பின் மேல், மார்பிலே இருக்கின்ற துளசியை கோவில் தர்மகர்த்தாக்கு கொடுக்கணும். அப்புறம் தாளினை சுடர் மூடி மேலும் சொன்னாரு, திருமுடியில இருக்கிற துளசி கோவில் பக்தர்களுக்கும் அத்தியாபகர்களுக்கும் போகணும். அப்ப நமக்கெல்லாம் துளசியே கிடையாதா? என்ன சொல்றார் அடுத்தது? தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாயுடைய அம்மான். அப்ப ஆழ்வார் என்ன கேட்கிறார்? நான் ஒரு அடியவன், அடியவனுக்கு தேவை எதுன்னா திருமுடி துளசி இல்ல, மார்பு துளசி இல்லை, தோல்ல இருக்கிற துளசி இல்லை. என்ன துளசி வேணும்? திருவடி துளசி வேணும்னு கேட்கிறார். அந்த எக்ஸ்பிளனேஷன் அங்க கொடுத்து முடிச்சுட்டார். இங்க என்ன கேட்கிறார்? ஒவ்வொரு பாத்திரத்திலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாயுடைய அம்மான் அங்க சொன்னவர் இந்த இடத்துல பாதங்கள் மேலணி தன்னந்துழாய் என்றே மாலுமால் வல்வினையேன் மடவல்லியே அப்படின்னு இந்த பாசுரத்தின் இந்த பதிகத்துல ஒவ்வொரு பாசுரத்திலும் 10 பாசுரங்களிலும் திருவடி துளசி திருவடி துளசி திருவடி துளசினே சொல்லிட்டு வந்தார். கடைசியில என்னாச்சு? 11வது பாசுரத்துல இப்படி ஆழ்வார் துளசி துளசின்னு கேட்க பெருமாள் சரி ஏதோ நீ துளசின்னு கேட்கிறேன் இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி துளசியை கொடுத்தானா. அந்த துளசியை கொடுத்ததால் ஆழ்வாருடைய நோய் தீர்ந்தது அப்படின்னு சொல்றார். மெலியும் நோய் தீர்க்கும் கண்ணன் அப்படின்னு இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆழ்வாருக்கு ஒரு நோய் வந்தது. என்ன நோய்? மயக்கம் அடைந்திருந்தாள். ஏன்? பெருமாளை காணாமல் மயக்கம் அடைந்திருந்தாள். துளசி வந்தவுடன் பெருமாளுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வஸ்து வந்ததுனால இந்த நாயகி பழையபடி ஆழ்வாராக மாறிட்டா. அதனால நோயும் தீர்ந்ததுன்னா இதுக்கு வியாக்கியானமா என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு ஜுவரமோ அந்த மாதிரி ஏதோ வியாதி வந்தாலோ பெருமாளுடைய துளசியை சாப்பிட்டுட்டே வந்தால் நமக்கு வியாதி தீர்ந்துடும் ஸ்பெஷலா வியாக்கியானம் சொல்றார். இந்த ஒரு பாசுரத்துக்கு வெளியும் நோய் தீர்க்கும் கண்ணன் அப்படின்னு. இந்த பாசுரத்துல இன்னும் ஒரு கேள்வி வருது. ஏன்னா இது பின்னாடி இன்னும் 2 பதிகத்துக்கு வரப்போகுது. அதனால அதை சொல்லிடுறேன். இப்போ ஆழ்வார் ஏன் மயக்கம் அடையணும்? ஏன் தாயார் பாசுரத்தை சொல்லணும்? ஏன் ஒரு தோழியா சொல்லியிருக்கப்படாதா? தானே இந்த மாதிரி நாயகி பாவத்துல துளசி கொடுன்னு சொல்லியிருக்கப்படாதா? அதுக்கு மணவாள பெருமாள் நாயனார் ஒரு வியாக்கியானம் சொல்றார். அந்த வியாக்கியானத்துல ரொம்ப சம்மரியா சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதாவது ஆழ்வார் 3 பாவத்திலே நாயகி பாவத்துல இருக்கார். அதுல பேச்சில் பதற்றம் அப்படின்னா நாயகி. பேச்சில் பதற்றம்னா என்ன? நம்ம சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். நாளைக்கு ஒருத்தர் நமக்கு நீங்க கடன் கொடுத்து இந்தாங்க 10 லட்சம் நாளைக்கு கொண்டு கொடுக்குறேன்னு சொன்னார் வச்சுக்கோங்க. அவர் சொன்ன நிமிஷத்துல இருந்து நாளைக்கு எப்ப வரும்னு யூ வில் பி அஜிடேட்டட். பெருமாள் பொய்நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கம்ல சொன்னார் மோட்சம் கொடுக்குறேன்னு. திருவாய்மொழி வந்தாச்சு, இன்னும் மோட்சம் கொடுக்கல. ஆழ்வாருக்கு அஜிடேஷன். அந்த அஜிடேஷன் இருந்ததுன்னா நாயகி பாவம். இந்த தாயார் என்ன சொல்றா?
பொறுமையாயிரு அப்படின்னு சொல்றார். அதாவது நமக்கும் பெருமாளுக்கும் உள்ள சம்பந்தத்தை நம்பிக்கையோட இருந்து சொல்லுகின்ற பாவம் தாயார் பாவத்திலே வரும். அப்புறம் இந்த தோழி என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கும் பெருமாளுக்கும் ஆரம்பத்தில இருந்தே சம்பந்தம், நம்ம ரெண்டு பேருமே விசிஷ்டாத்வைதத்தில் இருந்தவா, அவர் பெருமாளும் ஜீவ பரமாத்மா, நம்ம ஜீவாத்மா ரெண்டு பேருக்கும் இருக்கிற சம்பந்தம் பிரிக்க முடியாதுன்னு அப்பப்ப நமக்கும் பெருமாளுக்கும் உள்ள சம்பந்தத்தை சொல்லுவது தோழி பாவம். இந்த 3 பாவத்திற்கு வியாக்கியானம் கொடுக்கிறார். இதுல என்ன சுவாமி, எல்லாமே ஆழ்வார் தான் கடைசியில பாட்டு பாடுறார். அதுக்குள்ள இது தாயார், தோழி, நாயகி இப்படி சொல்லிட்டு இருக்கேன், என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, கலியுகத்து எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லிடலாம். ஒருத்தர் ஆத்துல எப்படி இருக்கார், வீட்டிலே எலி, மாமி என்ன அது கொஞ்சம் தேங்காய் உழிச்சு கொடுக்கணும்னா இங்க வந்துட்டே எழுந்து ஓடி போய் தேங்காய் உழிச்சு கொடுக்கும். ஆத்துல எப்படி இருக்கும், எலி மாதிரி இருக்கும். சரி பரவாயில்ல, நம்ம ஆத்துல அப்படிதான், எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியே வந்துட்டார், ஆபீஸ்க்கு வர, ஆபீஸ்ல இவர் பெரிய மேனேஜர், வீட்டுல எலியா இருந்தாலும் ஆபீஸ்ல பெரிய மேனேஜர். மேனேஜர் கிட்ட ஜூனியர் கிட்ட போய், சுவாமி தேவரீர் இந்த காரியத்தை பண்றீங்களான்னு ஒரு ஜூனியரை கேட்டா அவன் என்ன பண்ணுவான், இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு போடுவான். அங்க போய் அது ஏன் தேவரீர்ன்ற பாஷையெல்லாம் பேசலாமா, டே பண்ணுடான்னு சொன்னா தான் வேலை நடக்கும். சரி பரவாயில்ல. இப்ப 3வது விஷயம் எடுத்துப்போம். ஒரு இன்டர்வியூக்கு போறோம். இன்டர்வியூல அங்க வைத்தாப்புல உட்கார்ந்து இருக்கிறோம், நம்மள ஒரு கேள்வி கேட்கிறார். நம்ம உடனே அவர்கிட்ட அடியே சரியாங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், உங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி தான். அப்போ ஒரே ஆளுதான் ஒரு இடத்துல எலியா இருக்கார், இன்னொரு இடத்துல கோட்டு டை போட்டு இருக்கார், இன்னொரு இடத்துல கேள்விக்கு பதில் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிப்பாரு. இன்டர்வியூக்கு போன உலகத்தையே நான் தான் படைச்சேன்னு சொல்லிடுவார் இன்டர்வியூல விட்டா. அப்படி பேசினாதான் இந்த காலத்துல வேலை கிடைக்கும். ஆக ஒரே ஆள் 3 பாவத்துல இருக்காரு இல்லையா. நம்ம 3 பாவத்துல இருந்தா தப்பா கிடையாது, எல்லாம் தைரியமா இருக்கிறான். அதனால பின்னாடி இன்னும் 2 பதிவுகள் வரப்போகுது. ஒன்னு தோழி பாவமாகவும், ஒன்னு தானான தன்மையாகவும், இன்னொன்னு தாயார் பாவமாகவும் பின்னாடி 4ஆம் வரப்போகுது. எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஆழ்வார் என்ன பண்ணார், வெளியும் நோய் தீர்ந்ததுன்னா, ஆழ்வாருக்கு நோய் தீர்ந்தது, சந்தோஷமா இருந்தார். இப்ப சந்தோஷத்துல சில பேர் என்ன பண்ணுவார், எம்பார் அவதாரிகளுக்கு அற்புதமா சொல்றார். சந்தோஷத்துல சில பேர் தலகால் தெரியாம குதிப்பான், சில பேர் மியூட்டட் ரியாக்ஷன் இருக்கும், சில பேர் என்ன பண்றோம்னே தெரியாம இருப்பா சந்தோஷத்துல. இவாதான் லோகத்துல 3 வகை. சரி, லோகத்துல 3 வகை எப்படி, ஆழ்வார் எப்படி அப்படின்னு கேட்டா, ஆழ்வார் என்னைக்குமே எல்லாத்துலயுமே எதுலையுமே வித்தியாசம் தான். இவர் என்ன பண்ற, பெருமாளுக்கு சந்தோஷமாக மானசீகமாக திருவாராதனம் பண்ற. கோவிவாயாள் பொருட்டு ஏற்று நிறுத்தம் நிறுத்தாய் அப்படின்னு ஒரு 10 பாசுரங்கள் மானசீகமாக எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ற. பூசும் சார்ந்தென் நெஞ்சமே உரையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய்வாரையே வான் பட்டாயும் மகுதேன் தேசபான அணிகளதும் என் கைகூப்பு செய்கையே ஈசன் ஞானம் உண்டு விழுந்த எந்த ஏகமூர்த்திக்கு. என்ன பண்ற, மானசீகமாக என்ன பண்ற, கோவில்ல முதல்ல சந்தனம் கொடுப்பா. பூசும் சார்ந்து என் நெஞ்சமே, சந்தனம் கொடுத்தா ஒரு சொட்டு தான் இன்னைக்கு கொடுக்குறா. ஆனா ஆழ்வார் காலத்துல எப்படி இருந்தார், எந்த தந்தை அந்த பாசுரத்துல அப்படியே மெய்யிட நல்லதோர் சாந்தம்னு உடம்பு ஃபுல்லா சந்தனம் தடவிட்டாரா. இன்னைக்கு உடம்பு ஃபுல்லா எல்லாரும் சந்தனம் தடவிக்கினா 3 சந்தன மரம் வேணும், நிச்சயமா கிடைக்காது. அதனால ஒரு சொட்டு கோயில்ல கொடுப்பா, வாங்கி இந்த இடத்துல மட்டும் இப்படியே வச்சுக்கோங்க. என்ன எழுதுனா, பூசும் சார்ந்து என் நெஞ்சமே புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே வான் பட்டாடையும் ஆகுது தேசமான அணிகலனும் என் கைகூப்பு செய்கையே ஈசன் ஞானம் உண்டு விழுந்த எந்தை ஏகமூர்த்திக்கேன்னு பெருமாளுக்கு வாக்காலும் மனத்தாலும் காயத்தினாலும் அதாவது உடம்பினாலும் இவர் திருவாராதனம் பண்ணுகின்றார். இப்படி திருவாராதனம் பண்ணினார் ஆழ்வார். இதை பெருமாள் ரொம்ப சந்தோஷப்பட்டான், ரொம்ப அதிகமாக சந்தோஷம் வந்திருக்கும். இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை உண்டு, when you are too happy you cannot write good poetry. இங்க ஆழ்வார் என்ன பண்ணார், இப்படி ரொம்ப சந்தோஷமா இருந்தா இல்லையோ, பெருமாள் என்ன பண்ணானா, சரி நீ ஆராதனை பண்ணிட்டே இல்லையோ, யூ ஆர் ஹாப்பி, நான் கொஞ்ச நேரம் மறைஞ்சிருக்கேன்னு பெருமாள் மறைஞ்சு போயிட்டான். என்னாச்சு, வழக்கம் போல பெருமாள் மறைந்த உடனே ஆழ்வார் மீண்டும் நாயகி பாவத்துக்கு போறார். ஆனால்
வித் a slight difference. முன்னாடி பாலனா ஏழுல குண்டுல துளசியை பத்தி சொன்னார். ஆனால் இங்க துளசியை பத்தி சொல்லல, வேற விதமாக நாயகி பாகத்துல போறேன். இது ஒரு அற்புதமான வித்தியாசமான தாயார் பாசனம். இந்த போலி கண்டுரைத்தல் அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு தமிழ் கிராமர்ல. சிம்பிளா சொல்லிடுறேன், forget too much தமிழ். நம்ம ஒரு இடத்துல போறோம், யாரோ ஒருத்தர் தள்ளி நடந்து போயிட்டு இருக்கார். அவரை இங்க இருந்து பார்த்துட்டு அவரை பார்த்தா நம்ம கிச்சா மாதிரியே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கோம். அவர் யாரோ, அவர் கிச்சாவோ சீனிவாசனோ யாரும் நமக்கு தெரியாது. நம்ம பார்த்து என்ன சொல்லுவோம், அவர் கிச்சா மாதிரியே. அது எப்படி சொல்லுவோம், சைடுல பார்த்தா கிச்சா மாதிரியே இருக்காரு. முழுசா கிச்சா கிடையாது, ஒரு சின்ன பார்க்க மட்டும் கிச்சா அப்படின்னு. இந்த மாதிரி பெருமாள் சம்பந்தப்பட்ட ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தையோ பார்த்து இது பெருமாள் மாதிரியே இருக்குன்னு சொல்றதுக்கு பேரு போலி கண்டு உரைத்தல். போலின்ற வார்த்தைக்கு அர்த்தம் டியூப்ளிகேட்னு அர்த்தம். இது போலி கண்டு உரைத்தல் தமிழ் கிராமர்ல சொல்றது உண்டு. இங்க ஆழ்வார் அப்படி என்ன டியூப்ளிகேட்டை கண்டுட்டார்? ஒவ்வொரு பாசுரத்திலையும் ரெண்டு விஷயங்கள் சொல்றாரு மினிமம். சில பாசுரங்கள்ல 3. என்ன சொல்றாரு ஆழ்வார்? எதை பார்த்தாலுமே பெருமாள் அப்படின்ற, எதை பார்த்தாலுமே பெருமாள் அப்படின்ற. எப்படி? மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இது என்னும். பூமியை பார்க்கிறா, பார்த்த உடனே என்ன தோன்றது? நமக்கெல்லாம் அழுக்குன்னு தோணும். ஆழ்வாருக்கு என்ன தோணித்து? வித்தியாசமா இது வாமனன் அளந்த மண் அப்படின்ற. அப்படியே ஒவ்வொரு பாசுரத்திலையும் ரெண்டு விஷயங்களை இதை பார்த்தாலே சொல்றார். திருவுடை மன்னரை காணி திருமாலை கண்டேனே என்னும். அப்படி அற்புதமா இருக்கிற ராஜாவை பார்த்தா இவனும் பெருமாள் மாதிரியே இருக்கானேன்னு சொன்னாராம். ஒவ்வொரு பாசுரத்திலையும் 2 எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சொல்றார். ஆனா இப்படி டூப்ளிகேட்டை பார்த்தா சொல்றது நல்லாத்தான் இருக்கு கேட்கறதுக்கு. ஆனாலும் இந்த ஆழ்வார் இருக்காரு, அவர் கொஞ்சம் ஓவர்னா எப்படி சொல்றது, நம்ம எல்லாம் சாதாரணமா நம்ம பிஹேவியருக்கும் அவர் பிஹேவியருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு சொல்லுவாங்க. சம்பந்தமே இருக்காது. அப்படி என்ன சம்பந்தம் இருக்காது அப்படின்னு கேட்டா அற்புதமாக 5வது பாசுரம் சொல்றார். கோமள ஆண் கன்றை புல்கி கோவிந்தன் மேய்த்தன என்னும். ஒரு சின்ன பசு கன்றுக்குட்டியை பார்த்தா இது கோவிந்தன் மேய்த்தது அப்படின்னா இது பரவாயில்ல, அது கூட விட்டுறலாம். அடுத்த வரி சொல்றாரு பாருங்க, நமக்கு நேர் ஆப்போசிட் சொல்லிக்கலாம். போம் இள நாகத்தின் பின் போய் அவன் கிடக்கை ஈது என்னும் அப்படின்னார். அதாவது ஒரு பாம்பு போயிட்டு இருந்தது. நம்ம எல்லாம் பாம்பு போனா நம்ம எங்க போவோம்? அது போற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போவோம். ஆழ்வார் எப்படி தெரியுமா? அந்த பாம்பு பின்னாடி ஓடி போனாரா. வியாக்கியானத்தை சொல்ற, எதுக்காக பின்னாடி ஓடி போனோம் அப்படின்னு கேட்டா, இந்த பாம்புல தானே பெருமாள் படுத்துட்டு இருப்பான், நானும் பிராட்டி மாதிரி தானே, அதனால பெருமாளோட சேர்ந்து இந்த பாம்பு மேல நானும் படுத்துப்பேன் அப்படின்னா. போம் இள நாகத்தின் பின் போய் அவன் கிடக்கைனா பெட், அவனோட படுக்கை இது. நானும் அவனோட சேர்ந்து படுத்துக்கலாமோ இல்லையோ, பெருமாளோட சேர்ந்து இருக்கலாமோ இல்லையோ அப்படின்னு பாம்பு பின்னாடி ஆழ்வார் போறாராம். இந்த பாவம் என்னைக்கு நமக்கு வருதோ அன்னைக்கு நம்ம எல்லாருமே ஆழ்வாராகலாம் இல்லையா? நம்ம எல்லாருமே ஆழ்வாராகலாம், தைரியமா சொல்லலாம். அப்போ இவர் வருத்தத்துல இருந்ததுனாலதான் இந்த மாதிரி அற்புதமான பதிகங்கள், மண்ணை இருந்து துழாவை பதிகங்கள் மாதிரி நமக்கு கிடைக்கிறது. இதுக்கு அடுத்தது என்ன ஆச்சுன்னா, கடைசியா ஆழ்வார் இப்படி ஓவராக புலம்ப வழக்கம் போல பெருமாள் ஆழ்வாருக்கு காட்சி கொடுக்கிறார். அந்த காட்சி கொடுக்கும் போது அந்த பாசுரத்தை கடைசி பாசுரத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் சரியா போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பாசுரம் வரும். அது முடிஞ்ச உடனே ஆழ்வாருக்கு அதீதமான சந்தோஷம். அதாவது மானசீக திருவாராதத்தை விட அதிகமான சந்தோஷம் இந்த அடுத்து வரக்கூடிய வீற்றிருந்து என்று தொடங்குகின்ற பதிகத்திலே வருது. இந்த பதிகம் எப்படின்னா, அடியனுடைய ஞானாச்சாரியர்கள் ஒருத்தர் டாக்டர் எம்.ஏ. வெங்கடகிருஷ்ணன், நாங்கள் எல்லாரும் எம்.ஏ. திவ்ய பிரபந்தம் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில படித்தோம். அதுல எம்.ஏ.வி. சுவாமி தான், வெங்கடகிருஷ்ணன் சுவாமி தான் எங்க எல்லாருக்கும் திருவாய்மொழி எடுத்த ஆச்சாரியன். அவர் இந்த பதிகத்துக்கு வியாக்கியானம் சொல்லுவார். அதாவது திருவாய்மொழி கடைசியில முடிந்த அவாவில் வந்தாது இப்பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்து அப்படின்னார். அந்த பாசனத்துக்கு என்ன அர்த்தம்னா, ஆழ்வாருக்கு அதீதமான ஆசை.
அது ஆசை எப்படி ஆச்சுன்னா, திருவாய்மொழி முனியை நான்முகனே வந்தப்ப முடிந்த அவா அப்படின்னார். அதாவது அவரோட ஆசையெல்லாம் தீர்ந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆசை தீருகின்ற அளவுக்கு பெருமாள் ஆழ்வாரை அனுகிரகித்தார். ஆனால் எம்ஏ சுவாமி என்ன சொல்றாருன்னா, இந்த பாசுரத்துல இந்த வீற்றிருந்து ஏழுலகம் கொண்ட தனிக்கோல் வீவில் சீர் ஆற்றல் மிக்காலும் அம்மானை வெம்மா கிடந்தான் தன்னை பாசுரத்திலே ஆழ்வாருக்கு அந்த முனியே நான்முகனே பதிகத்துல வந்த ஆசையை விட அதிகமாக ஆசை வந்து அந்த ஆசையே தீர்ந்து போயிடுத்து அப்படின்னார். ஆசை எப்படி தீரும்? ஒவ்வொரு பாசுரத்திலையும் பார்த்து பாருங்க. முதல் பாசுரத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். போற்றி அப்படின்னு முதல் பாசுரத்துல ஆரம்பிக்கிறார். போற்றினா முதல் பாசுரத்துல மங்களாசாசனம் பண்றான்னு அர்த்தம். முதல் பாசுரத்திலேயே மங்களாசாசனம் பண்ணி போற்றி என்று என் கைகளால் ஒவ்வொரு பாசுரத்திலையும் உரிய சொல்லால் இசை மாலைகள் சொன்னேன், நாவினால் மாலைகள் சொன்னேன், பாட்டு பாடினேன் அப்படின்னு பெருமாள் மேல பாட்டு பாடினேன். ஒவ்வொரு பாசுரத்திலும் சொன்மாலைகள் சொல்ல நேற்றேற்கு இனி யாவர் நிகழ்வுள்ளதேன். ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ டிட் மங்களாசாசனம் ஃபார் பெருமாள். அது எந்த பெருமாள்? பூமியில இருக்கிற எந்த பெருமாள் இல்லையா, வைகுந்தத்திலே இருக்கிற பெருமாளுக்கு மங்களாசாசனம் இவர் இங்கே இருந்தே பண்ணிட்டு இருக்கார். அப்ப வைகுந்தத்துல இருக்கிற பெருமாளுக்கு சந்தோஷமாக மங்களாசாசனம் பண்ணின ஆழ்வார் இவர் தான். அப்ப இந்த சந்தோஷத்தை பார்த்தால் இதுக்கு மேல சந்தோஷம் முனியே நான்முகனேல கூட கிடையாது அப்படின்ற அளவுக்கு ஆழ்வார் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தான் அப்படின்னு எம்ஏவி சுவாமி வியாக்கியானம் பண்றாரு இதுக்கு. ஆனால் இந்த வீட்டிலிருந்த பதிகத்துல ஒரு டிட்பிட் என்ன சொல்லலாம், சைடு இன்ஃபர்மேஷன். ஆழ்வார் எந்த பெருமாளை பாடினார்? வைகுந்தத்தில் இருக்கிற பெருமாள் மேல விண்ணோர் பெருமான் அப்படின்னு ஒவ்வொரு பாசுரத்திலையும் வரும். விண்ணோர் பெருமானை மாற்றமானங்களால் புலந்தேற்றி உள்ள பெற்றேன்னு பரமபதத்தில் இருக்க பெருமாளை பாடினார். ஆனால் கடைசி பாசுரத்துல ஒரே இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவான், பிளேட்டை மாத்திட்டா அப்படின்னு, இல்லைன்னா டோட்டலி 180 டிகிரி டர்ன் அப்படின்னு. பரமபதத்தில் இருக்க பெருமாளை பாடினேன்னு சொல்லிட்டு 11வது பாசுரத்துல என்ன சொல்றாரு தெரியுமா? மாறி மாறாத தன்னமலை வேங்கட தன்னலை அப்படின்றார். பரமபதத்தில் இருக்க பெருமாளை பாடினேன்னு சொல்லிட்டு 11 பாசுரத்துல என்ன சொல்ற? திருவேங்கடமுடியானத்தான் பாடினேன்னு சொல்லிட்டு எல்லாம் மொத்தமா மாத்தியாச்சு. இதுக்கு 2 விதமான வியாக்கியானம் சொல்லுவா. ஒரு வியாக்கியானம்னா பரமபதத்திலிருந்து பெருமாள் முதல்ல வந்த இடம் திருவேங்கடம், அதனால அந்த பெருமாள் இங்க வந்தா வேங்கடத்தை பாடினேன்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். ஆனால் வேற விதமாக அர்த்தம் சொல்லலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் 108 திவ்ய தேசங்கள் இருக்கு. இந்த பூலோகத்துல 106 இருக்குன்னு தெரியும். இந்த 106 திவ்ய தேசங்களுக்கு ஆழ்வார் அந்த திவ்ய தேசத்தினுடைய பேரை சொல்லி இருந்தாலே அது அந்த திவ்ய தேச பாசுரம்னு கணக்கு சொல்ற வழக்கம் உண்டு. சில சமயம் 2 திவ்ய தேசங்களுக்கு நினைக்கிறேன், பெருமாளுடைய பேரை சொல்லாமையே அது திவ்ய தேசம்னு ஆச்சாரியர்கள் சொல்லி முடிச்சுடுறா. அதையும் நம்ம ஒத்துருக்கோம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். கபிஸ்தலம்ன்ற ஒரு திவ்ய தேசம். கூற்றமும் சாரா கொடுவினையும் சாரா தீமாற்றமும் சாரா வகையறிந்தேன் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் அப்படின்னு நான்முகன் திருவந்தாதியில 50வது பாசுரம். கபிஸ்தலத்துக்கு இந்த ஒரே பாசுரம் தான். கபிஸ்தலம்னு இந்த பாசுரத்துல பேர் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. பெருமாளோட பேர் என்னன்னா ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன். அதாவது காவேரி நதி கரையில இந்த பெருமாள் படுத்துட்டு இருக்கான்னு அந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம். அது நான்முகன் திருவந்தாதி, அது இப்ப வேண்டாம். ஆனால் இப்ப இந்த பதிகத்துல என்ன சொன்னார்? மாறி மாறாத தன்னமலை வேங்கட தன்னலைன்னு சொன்னாரோ இல்லையோ. அப்ப இந்த 11 பாசுரமுமே திருவேங்கடமுடியான் பாசுரங்களாத்தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். நிறைய திருவேங்கட பாசுரங்கள் லிஸ்ட் போட்டிருப்பா, 211 பாசுரம்னு போட்டுருவா. 99% ஆஃப் த டைம் இந்த பதிகம் இருக்காது. நீங்க என்ன பாருங்க, 1-2 புஸ்தகத்தை தான் அடியன் பார்த்தப்போ இது திருவேங்கட பாசுரம்னு சொல்லியிருக்கா. ஏன்னா அவெல்லாம் இந்த மாதிரி திவ்யதேச பாசுர கணக்கு போடுறவாங்க என்ன பண்ணுவா, திருவேங்கடம்னு தேடுவா, ஆன்லைன்ல வந்துன்னா அது திருவேங்கட பாசுரம்னு சொல்லிடுவான். ஆனா வியாக்கியானம் புரிஞ்சுட்டா தான் இந்த பாசுரம் திருவேங்கட பாசுரம்னு நமக்கு தெரியும். திவ்யதேச கணக்குல இது ஒரு சின்ன சைடு இன்ஃபர்மேஷன் தான். ஆழ்வார் 11 பாசுரங்களையும்
திருவேங்கட பாசுரம் தான் என்று சொன்னார். அதனால இதையும் திருவேங்கட பாசுரத்தாக கணக்கு எடுத்துக்கணும். இப்போ அடுத்தது ஹைலைட் ஆஃப் த ஃபோர்த் சென்டம்னே சொல்லிடலாம். திருவாய்மொழி 4:6 தீர்ப்பாறை யாமினி எங்கனம் நாடுதும் அன்னை நீர் அப்படின்னு தொடங்குகின்ற ஒரு பதிகம், ஒரு விலட்சணமான பதிகம், வெரி டிஃபரண்ட் இன் எவ்ரி வே அப்படின்னு சொல்லலாம். இந்த பதிகத்துக்கு தமிழ் இலக்கணத்துல வெறி விலக்குன்னு சொல்ற வழக்கம் உண்டு. போன பதிகத்துல என்னாச்சு, ஆழ்வாருக்கு முடிந்த அவா என்னும்படி அதீத சந்தோஷம். என்னைக்குமே ரொம்ப அதீத சந்தோஷமா இருந்தா சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் கூட வந்துடும். ஆழ்வாருக்கு அதீத சந்தோஷம் வந்த உடனே எங்க ஆழ்வார் அந்த சந்தோஷத்துல உயிரை விட்டுருவாரோன்னு நினைச்சு பெருமாள் என்ன பண்ணான், அப்படியே மறைஞ்சு போயிட்டான். மறைந்து போனவுடன் மயங்கி போயிட்டார். நாயக்கியாக கீழே மயங்கி கீழே விழுந்துட்டார். ஆனால் இதுக்கு முன்னாடி 2 இடத்துல மயங்கி கிடந்தப்ப தாயார் பாசுரமாக பாலனாய் மண்ணை உண்டு துழாவின்னு பார்த்தோம். இந்த பாசுரம் தோழி பாசுரம். அதாவது என்ன ஆறுதுன்னா, நாயகி கீழே மயங்கி கிடக்கிறா. இவ மயங்கி எழுந்தா கூட பிரம்ம பிடிச்ச மாதிரி எங்கேயோ பார்த்துட்டு இருக்கா. இவளுக்கு ஏதோ பேயோ ஏதோ பிடிச்சிருத்து அப்படின்னு சொல்லிட்டு நாயகியினுடைய திருத்தாயார், அதாவது பராங்குஷ நாயகியினுடைய தாயார் என்ன பண்றா, தமிழ்ல அற்புதமா ஆழ்வார்கள் ஒரு வார்த்தை சேர்த்திருக்கா, கட்டுவிச்சின்னு ஒரு வார்த்தை சொல்றோம். பாசுரத்துல கூட கட்டுவிச்சின்னு ஒரு வார்த்தை வரும். இக்கட்டுவிச்சி சொல் கொண்டு நீர் எதுவானும் செய்து அங்க ஒரு கல்லு முயற்சி தூவேன்னு பாசுரத்துல கூட வரும். கட்டுவிச்சின்னா குறி சொல்பவள். உங்க கையெல்லாம் பார்த்து உனக்கு இது வந்திருக்கு, இன்னும் ஏதோ குறி சொல்ற பொண்ணுக்கு பேரு கட்டுவிச்சி. இந்த நாயகியினுடைய தாயார் என்ன பண்றா, அவளை கூப்பிடுறா. கூப்பிட்டு என் பொண்ணுக்கு என்ன வந்துருத்தோ உன்னால சொல்ல முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்கிறா. அன்பார்ச்சுனேட்லி இந்த கட்டுவிச்சி யார் தெரியுமா, இந்த கட்டுவிச்சியில 2 வகை உண்டா. பெருமாளை ஆசிரியிக்கிற கட்டுவிச்சிக்கு பேரு வைஷ்ணவ கட்டுவிச்சின்னு பேரு. பெருமாள் இல்லாம வேற எந்த தேவதையை நமஸ்காரம் பண்ணாலும் அந்த கட்டுவிச்சிக்கு பேரு தேவதாந்தர கட்டுவிச்சின்னு பேரு. தேவதாந்திரம்னா என்ன, பெருமாள் தவிர வேற எல்லா தேவதைகளும் சேர்த்து ஒரு கலெக்டிவ் குரூப் நேம், அதுக்கு பேரு தேவதாந்திரம்னு பேரு. இதர தேவதைகள்னு சொல்லலாம். அப்ப இதர தேவதையை ஆசிரியிக்கிற ஒரு கட்டுவிச்சி ரோட்ல போயிட்டு இருக்கா. நாயகியினுடைய தாயார் அவளை கூப்பிட்டு என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிறா. அவ உடனே சொல்றா, உங்க பொண்ணுக்கு ஐயனார் வந்துட்டான், முருகன் வந்துட்டான், சிவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி முருகனை ஆசிரியிக்கிறவர்களுக்கு என்னென்ன பண்ணுவாளோ அதெல்லாம் பண்ண சொல்லிட்டான். ஐயனாருக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முந்தி மாம்சம் அதெல்லாம் வைக்கிற வழக்கம் உண்டு. இதெல்லாம் வச்சா அந்த தெய்வமா இருந்திருந்தா பிரச்சனை தீர்ந்திருக்கும். ஆனால் இவளுக்கு வந்தது என்ன, பெருமாள்னால வந்த நோய். பெருமாள்னால வந்த நோய் பெருமாளை தவிர வேற யாராவது தீர்க்க முடியுமா, முடியாது. இந்த கட்டுவிச்சி ஏதோ பண்ணிட்டு இருக்க, இவளுடைய நோய் ஜாஸ்தியா இருக்கும். இத பார்க்கிறா. இப்பதான் என்ட்ரி யாரு, நாயகியினுடைய ஃப்ரெண்டு. தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கல, வெறியாட்டம் ஆடுற, அதாவது அவன் இந்த கல்லெல்லாம் வச்சு ஆடுறதுக்கு பேரு வெறி ஆட்டம்னு பேரு. அந்த வெறி ஆட்டத்தை இந்த தோழி பார்த்துட்டு என்ன சொல்ற, இதெல்லாம் பண்ணா போகாது, பெருமாள் நாமத்தை சொல்லுங்க, பெருமாள் சம்பந்தமா ஏதாவது காரியம் பண்ணுங்க, அப்பதான் இந்த பிரச்சனை போகும் அப்படின்னு ஏற்பட்ட வெறியை அப்படியே விளக்குறார். அப்ப அந்த வெறியை விளக்குவதற்கு பேரு வெறி விளக்கு. விளக்குதல்னா டு ரிமூவ். இவளுக்கு ஏற்பட்ட அந்த வெறியை விளக்குவதற்கு பேரு வெறி விளக்குன்னு பேரு. இது ரொம்ப விலட்சணமான ஒரு பதிகம் அப்படின்னு. இதுக்கு ஒரு அற்புதமான காரணம் இருக்கு. சாதாரணமா பார்த்தால் இது வெறி விளக்குன்னு சொல்லிடலாம். அதாவது இவளுக்கு ஏதோ நோய் வந்தது, வெறியாட்டம் ஆடினா அவனை விளக்கினான்னு சொல்லிடலாம். ஆனால் ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் பண்ண வேண்டிய அந்த சமாஸ்ரயம் இல்லைன்னா பரண்யாச முறையை பாசுரத்தின் ஒவ்வொரு பதிகத்தின் ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒரு வரியிலே சமாஸ்ரயம் பண்ணிக்கோங்கன்னு ஆழ்வார் சொல்லிட்டு இருக்காங்க. மெஜாரிட்டி இருக்கிறதா பண்ணிட்டு இருப்பேன். உங்க எல்லாருக்கும் என்ன பண்றோம்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஆழ்வார் இந்த பதிகத்துல சொல்லியிருக்காருன்றது இப்ப நீங்க பாத்துக்கலாம். முதல் பாசுரத்துல என்ன சொல்றார், கடைசி வரியிலே
இவன் சிந்தை துழாய் அப்படின்னு. அதாவது நேர போய் சமாஷனம் பண்ணிக்கிறது இல்லை. பெருமாள் மேல ஆசை வரணும், பெருமாளை பிடிக்கணும், பெருமாள் தான் எல்லாமே நமக்கு ஒரு பாவம் வந்த உடனே அவளுடைய மனசு பெருமாள் மேல இருக்கு. அந்த சிந்தைனா ஹர் தாட்ஸ் ஆர் வித் பெருமாள். அப்போ முதல்ல இதுக்கு பேரு சித்தோபாயம்னு பேரு. சம்பிரதாயத்துல அதான் வார்த்தை இல்லையா? முதல் பாசுரத்துல நம்ம சமாஷனம் பண்ணிக்கணும்னா முதல்ல என்ன வரணும்? அதை பத்தி பெருமாளை பத்தி நினைக்கணும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. சரி, இரண்டாவது பாசுரத்துல என்ன சொல்றாரு? சங்கு சக்கரம் என்று இவள் கேட்க நீர் இசைக்கின்றார்கள் அப்படின்னு. அப்ப சங்கு சக்கரம் கேட்கறது என்ன அர்த்தம்? சங்கு சக்கரம் வச்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம். என்னையும் என் உடமையையும் உன் சக்கர போரி ஒற்றி கொண்டு இன்னருளே புரிந்திருந்தேன்னு பெரிய ஆழ்வார் சொல்றார். இப்ப மூணாவது பாசுரம் பாருங்க. இதை விட ஆச்சாரியன் என்ன பண்ணுவார்? சங்கு சக்கரம் வச்சுட்டு காதுல என்ன சொல்லுவார்? பெருமாள் நாமத்தை சொல்லி சரணாகதி பண்ணிக்கோங்கன்னு சொல்லி மந்திரம் சொல்லி தருவார். மூணாவது பாசுரத்துல என்ன வருது? மாயப்பிரான் கடல் வாழ்த்தினால். அப்போ பெருமாளுடைய திருவடியில சரணாகதி பண்ணுங்கன்னு இல்லையா? அடுத்த நாலாவது பாசுரம் பாருங்க, என்ன சொல்ற? அதுக்கப்புறம் மந்திரோபதேசம் நடக்கிறது. பேர் சொல்ல கிற்கில் அப்படின்னு நாராயணாயன் பேர் சொல்றோம் இல்லையா? ஆச்சாரியன் காதுல மந்திரோபதேசம் பண்ற. நாலாவது பாசுரத்துல மந்திரோபதேசம் நடக்கிறது. அஞ்சாவது பாசுரத்துல என்ன வருது பாருங்க. அடுத்தது நாமத்தால் தவளப்பொடி கொண்டு நீர் இட்டுடுவேன். தவளப்பொடினா ஒயிட் பவுடர்னு அர்த்தம். இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, ஸ்ரீபாத. அடுத்த பாசுரத்தில் என்ன பண்ற? தமரடி நீர் கொண்டு அணிய முயலின் நீர் இட்டிடுவின் தனியுமே. தமர் அடி நீர், அதாவது பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணா மட்டும் பத்தாது, எம்பெருமானுடைய அடியவர்கள் திருவடிகளிலும் சரணாகதி பண்ணணும். அப்ப என்ன சொல்ற? தொண்டர் அடிப்பொடியாக இருக்கணும். மாயன் தமர் எம்பெருமானுடைய அடியார்களுடைய அடி நீர் கொண்டு இல்லையா தாசியாசிரியம் அங்க பண்ணணும். பாகவத நிஷ்டையை பத்தி சொல்ற. எப்படி? வணங்கீர்கள் வேதம் வல்லாரையே. அடியார்களை பார்த்தா என்ன பண்ணணும்? வேதம் தெரிஞ்சவளை பார்த்தா முதல்ல கை கூப்பணும். அடியே ரங்கதாசன் சொல்லணும். இல்ல உங்க பேர் ரங்கன்னா உங்க பேர் சொல்லிக்கணும். என்ன? அடியே தாசன் சொல்லணும், ஆரம்பிக்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன சொல்ற? அடுத்த பாசுரத்துல வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து அப்படின்னு சொல்றார். அதாவது கோயிலுக்கு போகணும்னா கோஷ்டியா போகணும். இங்க உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் இந்த மாதிரி வேதம் வல்லார்களை கொண்டு எம்பெருமான் திருப்பாதம் பணிந்து, அதாவது முக்கியமா சொல்றார் ஆச்சாரியனுடைய பின்னால் சென்று போகணும். ஏன் ஆச்சாரியன் வேணும்? நமக்கே பாத்திரம் ஆழ்வார் சொல்லிட்டாரு, நம்மளே போலாமே அப்படின்னு கேட்டா சில விஷயங்கள் நமக்கு சொல்லி தருவது, சில விஷயங்கள்ல அடியனுக்கு எல்லாமே ஆச்சாரியன் சொல்லிக்கணும் தான். நம்ம ஏஜிஎஸ் ஸ்ரீராச்சாரியார் திருவடிகளுக்கு அடியன் நமஸ்காரம். அவர் சொல்லிக் கொடுத்ததுதான் பல விஷயங்கள். அதுல ஆச்சாரியன் என்ன சொல்லிக் கொடுப்பார்? பாசுரத்தோட அர்த்தம் நான் புக்கை பார்த்து படிச்சுட்டுலாம். ஆனா அவரை கூட கூட்டிட்டு போகணும்னு நமக்கு எப்படி தெரியும்? ஸ்ரீரங்கத்துக்கு போனேன்னா ஒரு சின்ன விஷயம் எல்லாருக்கும் தெரியும், சொல்லிடுறேன். உள்ள போகும்போது துவஜஸ்தம்பம் இருக்கும். எல்லா கோவில்லையும் இப்படி வலது இடது பக்கமாக போய் துவஜஸ்தம்பத்துக்கு முன்னாடி நின்று நம்ம நமஸ்காரம் பண்ணணும். ஸ்ரீரங்கத்துல அப்படி போனா தப்பு. இந்த பக்கம் போகணும். ஏன் தெரியுமோ? எல்லாருக்கும் ராமாயணத்துல அங்கன்மா காலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்துன்னு துரியோதனை எந்த பக்கம் நின்றுட்டான்? தலை பக்கம் நின்றுட்டான். தலை எந்த பக்கம் இருக்கு? ஸ்ரீரங்கத்துல இடது பக்கம் இருக்கும். ஸ்ரீரங்கத்துல இடது பக்கம் போய் நின்னா அந்த ஸ்தானத்துக்கு பேரு துரியோதன ஸ்தானம்னு பேரு. நீங்க உள்ள போகும்போது இந்த பக்கம் போய் சேவிக்கணும், அதுதான் அர்ஜுன ஸ்தானம். இப்படி போனீங்கன்னா நீங்களும் துரியோதனனும் கிட்டத்தட்ட ஒண்ணு, உங்களோட ஈகோ போகலைன்னு அர்த்தம். இதை யாரு சொல்லிக் கொடுக்கணும்? நமக்கு தெரியாது. ஆச்சாரியன் அடியனுக்கு சொல்லிக் கொடுத்தார். அடியன் இது தெரியாத வாழ்க்கை இங்க இருக்கிற வாழ்க்கை சொல்லிக் கொடுத்தார். ஏன்னா ஆச்சாரியன் மூலமாக வந்த விஷயங்கள் தான் வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து. இன்னொரு விஷயம், ஸ்ரீரங்கத்துல எம்பெருமான் திருவடி பக்கம் இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் ஒரு 10 லட்சம் ரூபாய் விலை ஜாஸ்தி. விளையாட்டு இல்ல, ஈவன் டுடே இட் இஸ் த கேஸ். இப்படி ஆச்சாரியனுடைய திருவடிகளை பிடித்துக் கொண்டு போனோம்னா அடுத்தது கடைசியில
வேதம் வல்லார்களை கொண்டு கடைசியில் என்ன பண்ணார்? ஊழ்மையில் கண்டபிரான் கடல் வாழ்த்துவின், அதாவது மகா விஸ்வாசம் வேணும்னர். உகக்கும் அவை உகந்து உகவா அனைத்து மொழிந்து உறவு குணம் மிக துணிவு பெற உயர்ந்து வியன் காவல் என வைத்து ஜகத்தில் ஒரு புகழில்லா தவமரியே மதில் கட்சி நகர்கருணை நாதனை அடைக்கலமாய் நான் அடைந்தேன்னு எப்பெல்லாம் நமக்கு துன்பம் வருதோ ஆச்சாரியன் சொல்லி கொடுத்ததை மனசுல வச்சுக்கணும். ஆக இங்கே மகா விஸ்வாசத்தை 9வது பாசுரத்தில் காமிக்கிறார். கடைசி பாசுரத்தில் என்ன சொல்றார்? அனன்யாரிய சேஷத்துவம்னு ஒரு கான்செப்ட் சரணாகதியில. எம்பெருமானை தவிர வேற எந்த தெய்வத்திட்டையும் போகக்கூடாது. பாசுரம் எப்படி ஆரம்பிக்கிறது? 10வது பாசுரம், உன்னித்து மற்றொரு தொழுவன் தொழால் அவனை அல்லால், ஐ வில் நாட் பிரே டு எனி அதர் காட் அதர் தான் பெருமாள். பாருங்க 10 பாசுரம் எப்படி இருந்தது. இந்த பதிகம் தீர்ப்பாறை அடியன் விசேஷம்னு சொன்னதுக்கு காரணம் இந்த சரணாகதி தான். 10 பாசுரத்தை நீங்க சொல்லிட்டே இருந்தா சரணாகதியே சொன்ன மாதிரி நமக்கு அர்த்தம். ஏன்னா நிச்சயமா அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் அப்படிதான் ஆழ்வார் சொல்ற. இப்படி எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் ஆழ்வார் என்ன பண்ணார்? நாயகி பாவத்தில் இருந்தா அது கடைசி 10வது பாசுரத்துல ஒரு வரி வரும், மன்னப்படும் மறைவாணனை மதில் துவராவது மன்னனை ஏற்றுதலும் தொழுதாடுமே அப்படின்னு ஒரு வரி வரும். அதாவது மன்னப்படும் மறைவாணனை வன் துவராது மன்னன்னு இந்த தோழி பொண்ணோட அம்மா கிட்ட சொல்றா, துவாரகா நாதனுடைய பேரை சொல்லுங்கோ, இவ எழுந்துருவா அப்படின்னாலாம். இவர் அந்த பேரை கேட்ட உடனேயே நாயகி எழுந்துடுறான். தொழுதாடி தூமணி வண்ணனுக்கு ஆள் தீ இருந்துன்னு நாயகி எழுந்துட்டான். எழுந்தாலும் வருத்தம் இன்னும் 100% போகல. உடனே என்ன பண்ண? இவர் எழுந்து, இவர் ஆழ்வார் பாவத்திலேயே தான் சொல்ற, இவர் இப்படி எழுந்தவுடன் பெருமாள் ஞாபகம் வந்த உடனே பெருமாள் அப்படியே ரொம்ப வருத்தத்தோட அப்படியே கூப்பிடுற, கூவி கூவி கூப்பிடுற. கூட்டாலும் பெருமாள் வர்றதாக தெரியல. இப்ப நம்ம ஒரு காரியம் பண்ணணும்னு நினைக்கிறோம், அந்த காரியம் நடக்கல. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? நடக்கலை அப்படின்ன உடனே நம்மளே ஒரு காரணம் கற்பிச்சுவோம். ஓஹோ, இது பண்ணாதனால்தான் அது வரலையோ, இது பண்ணாதனால்தான் அது சரியா ஆகலையோ, அன்னைக்கே அதை பண்ணிருக்கணும். எப்படி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண காரியத்துக்கு இன்னைக்கு போஸ்ட் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணுவோம். ஆழ்வார் இங்க என்ன பண்றாரு தெரியுமோ? நான் ஒருவேளை நான் பெருமாளுக்கு ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணினேன், நான் சரணாகதி பண்ணலையோ என்னவோ, இந்த மனம் காரியங்களால பெருமாளுக்கு நித்திய திருவாராதனம் பண்ணலையோ, அதனாலதான் பெருமாள் வரலையோ அப்படின்னு ஒரு பாசுரம் பண்றார். இடகிலேன் ஒன்று அட்டகில்லேன் ஐம்புலன் வெள்ளகில்லேன் கடவனாகி காலந்தோறும் பூப்பறி தேர்தலை ஏற்றகில்லைன்னு பெருமாளுக்கு மனோவாக்காயங்களால் நாம் என்ன கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் என்று கீதையிலே சொல்லப்பட்ட எதுவும் நான் பண்ணலை, நான் எந்த யோகமும் பண்ணலைன்னா அவையே வரணும் அப்படின்னு தானே ஒரு finding his own reason just to satisfy his own self. இப்படி பெருமாளை நினைத்து வருந்தி கூப்பிடுகின்றார். அப்படி பண்ணதுக்கு அப்புறமும் எம்பெருமான் வரவில்லை. ஏன்னா ஏற்கனவே சொன்னேன், அதாவது வருத்தம் ஜாஸ்தியா இருந்தா தான் நல்ல பாசுரம் வருமா. திருவாய்மொழியில நல்ல பாசுரம் வந்ததுக்கு காரணம் ஆழ்வார் 60% ஆஃப் த டைம் வருத்தம் தான். இன்னைக்கு அனலைஸ் பண்ணி பாருங்க தெரியும், 60% வருத்தம். உடனே இவருக்கு ரொம்ப வருத்தம். என்ன பண்ற? ஆண்டாள் நிலைமைக்கு, அதாவது நாயகி பாகத்துக்கு போயிட்டார். பெருமாள் சம்பந்தம் உள்ளதெல்லாம் வேணும்னு கேட்க, அதுவும் வரலை. உடனே இவர் அப்படியே மாத்தின்றார். ஆண்டாள் மாதிரியே என்ன சொன்னார்? பெருமாளுக்கு தேவையில்லாத என்னுடைய கை எனக்கு தேவையில்லை, பெருமாளுக்கு தேவையில்லாத என்னுடைய சரீரம் தேவையில்லை, பெருமாளுக்கு தேவையில்லாத ஆத்மீயங்களை வைத்துக் கொண்டு உபயோகம் இல்லாத இந்த ஆத்மாவே எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு பதிகம் பாடுறார். என்ன பார்த்து பதிகம் பார்த்தீங்கன்னா, நம்ம வேணாம் வேணாம்னு ஒவ்வொரு பாசுரத்திலையும் அறிவினால் குறைவில்லா அகல் ஞான தவறறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞான திருமூர்த்தி குறியமான் உருவாவி கொடுங்கோளால் நிறைகொண்ட கிரியம்மான் கவராத கிளறொலியால் கிரவிடமே. அதாவது 486 ஒவ்வொரு பாசுரத்திலையும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா 2 வரிகள் பெருமாளை பத்தி சொல்லும். 3வது வரியில இவர் ஒரு ரீசன் சொல்லி
if this is not useful to me, I will remove this. இந்த பாசுரத்தை பார்த்தீங்கன்னா 3 அவதாரங்களை பற்றி சொல்றான். அதாவது நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞான தொருமூர்த்தி அப்படின்னு. நெறினா எல்லா ரூல்ஸையும் நமக்கு சொல்லி கொடுத்தா டிசிப்ளினையும் சொல்லி கொடுத்த பெருமாள் யாரு? ஒருத்தர் கிருஷ்ணன் பகவத்கீதைன்னு சொல்லிடலாம், இன்னொருத்தர் வராகன். நிறை ஞானத்து ஒரு மூர்த்தி. ஞானப்பிரான்னாலே யாரு? ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுன்னு வராகனை சொல்றாருன்னு எடுத்துக்கலாம். அப்ப வராகனை சொல்லிட்டார், கிருஷ்ணனை சொல்லிட்டார். அடுத்தது என்ன சொல்றார்? கொடுங்கோளால் நிறை கொண்ட கிரியம்மான் கவராதுன்னு வாமனனை சொல்றார். இந்த வாமனனை சொல்லும் பொழுது அறிவை வைத்துக் கொண்டு தன்னுடைய சாதுரியத்தினால் யாருக்கும் பங்கம் வராமல் வேண்டிய காரியத்தை முடித்தவன் யாருன்னா இவர் தான், நம்ம வாமன அவதாரம் தான் இல்லையா? அதனால கொடுங்கோளால் நிறை கொண்ட கிரியம்மான் அப்படின்னு வாமன அவதாரத்தை பற்றி சொல்றார். அதுல அற்புதமாக எப்படி மகாபலியை பெருமாள் மயக்கினான்னு ஒரு ஸ்லோகம் வரும். இது முடிஞ்சதுன்னா, இது முடிச்சுட்டேன்னா டைம் இருந்ததுன்னா அப்புறம் சொல்றேன். தட்ஸ் a very big ஸ்லோகம். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அதாவது பெருமாள் இங்கிலீஷ்ல சொல்லுவாரு டபுள் மீனிங். டபுள் மீனிங்னா சின்ன எக்ஸாம்பிள், ஓவர்னு சொல்றேன். இப்ப the ball is over the table என்ன அர்த்தம்? டேபிள் மேல பால் இருக்குன்னு அர்த்தம். ரோட்ல அந்த மூலையில 4 பேர் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் ஓவர்னு சொல்லுங்க, இன்னும் 2 பால் பாக்கி இருக்கு அப்படின்னு. இந்த ஓவரும் அந்த ஓவரும் வேற. ஆனா இவர் சொன்னது என்ன? இவர் வேற ஒரு ஓவர் வச்சுட்டு இருக்க. அப்போ ஆழ்வாரிங்க என்ன சொல்றாருன்னா, வாமன அவதாரத்துல ஒரு வாமனன் ஒரு ஓவர் சொன்னா, மகாபலி வேற ஓவர் எடுத்துட்டான். அது பெருமாள் தப்பா இல்லையே அப்படின்னு. நாட் மை ஃபால்ட் இஃப் யூ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். இப்படி திரும்பி திரும்பி பார்க்கிறார் ஆழ்வார். பார்த்தா எங்க இருக்காருன்னா, ஆழ்வார் பார்த்தா இந்த பாசுரம் தான் எங்க இருந்து எழுதுறாரு? மரத்தடியில் உட்கார்ந்து தான் எழுதுறாரு இல்லையா? மரத்தடியில் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காரு. ஆனா இவர் எங்க மாறி மாறாக தன்னமலை வேங்கட தன்னை எல்லாம் பாட்டு பாட்டுனேன்ற இவர் கண்ணை மூடிட்டு இருக்கார். கண்ணை திறந்து பார்த்தா என்ன இருக்கு? சுத்தி வர திருப்பி 16 வருஷம் பார்த்தா அதே பாகவதர்கள் தான் இருக்கா, இன்க்ளூடிங் மதுரை கவியார்கள். அப்ப இவருக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த சம்சாரம் எனக்கு தாங்கவில்லை அப்படின்னு ஒவ்வொரு பாசுரத்திலும் 2 வரிகளில நன்னாதார் முருவரிப்ப நல்லுற்றார் கரைந்தேங்க என்னாரா துயர் விளைக்கும் இவை என்ன உலக இயற்கை. ஒவ்வொரு பாசுரத்திலையும் இந்த லோகத்திலே நான் இருக்கேன், இந்த சம்சாரத்திலே நான் இருக்கேன், கஷ்டப்பட்டு இருக்கேன், என்னை ஏன் கூட்டிட்டு போக மாட்டேன்னு கேட்கிறார். வாங்கனை நீ மணிவண்ணா அடியேனை மறுக்கேலேன்னு கேட்கிறார். வாங்கு என்னை நீ என்ன அர்த்தம்? இங்க இருந்து பரமோதத்துக்கு கூட்டின்னு போயிடுன்னு அர்த்தம். இதுக்கு பெருமாள் பதில் சொல்றான், முதல்லயே கூட்டி வச்சுட்டேன், உன்ன பேருக்கு இந்த சரீரத்தை கொஞ்ச நாள் வச்சிருக்கேன், கூட்டி வச்சிருந்ததுனாலதான் நீ இப்படி இருக்க அப்படின்னு பெருமாள் பதில் சொல்றான். அப்ப ஆழ்வார் எப்படி இருக்கார்? முனியே நான் இதுக்கு பதில் சொல்றார். தனியே நாருயிரே என் தலைவிசையாய் வந்திட்டு என்ன சொல்றார்? தனியேன் அப்படின்றார். தனியேன்னா என்ன அர்த்தம்? ஐ எம் நீதர் தேர் நார் ஹியர். நீதர் தேர்னா என்ன? இந்த சரீரம் பிராகிருத சரீரம் பூமியில இருக்கு, மனசு எங்க இருக்கு? வைகுந்தத்துல இருக்கு. அப்போ சரீரம் இங்க இருக்கு, ஆத்மா அங்க இருக்கு. இவர் எப்படி இருக்கார்? தனியேனாக இருக்கின்றார். தனியேன் ஆர்வீரன். அப்ப தனியேனாக இருக்கின்றேன். அப்ப இவர் தனியேனாக இருந்ததே பெருமாளுடைய சங்கல்பம் தான். இன்னும் கொஞ்ச நாள் இரு, நல்ல பாட்டெல்லாம் பாடிபடி 1020 முதல் கரவிசும் பெருமளிலே 1000 சொல்லிட்ட, நீ ஏன் 1000 முடிக்க வேண்டாமான்னு ஆழ்வாரை பார்த்து பெருமாள் கேட்டாராம். சரி, அது வரைக்கும் ஏதாவது பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்ட உடனேயே பெருமாள் ஆழ்வாருக்கு வைகுந்தத்தில் தான் எப்படி இருந்தானோ இருக்கின்றானோ அந்த இருப்பை அற்புதமாக ஒரு பாசுரத்திலே காட்டிக் கொடுக்கின்றார். இந்த பதிகத்திலே 10வது பாசுரத்திலே ஒன்றொடியாய் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்ட சமீர் கண்டெழுந்தேன் அடைந்தேன் உன் திருவடியே அப்படின்னு பெருமாள் திருவடியை அடைந்தேன்னு சொல்றார். திருவடியை நாராயணனை கேசவனை பரஞ்சுடரை திருவடி சேர்வது கருதி செழுங்குதூர் சடகோவன் திருவடி மேல் உரைப்பதவள் 1000 இப்பட்டும் திருவடியே அடைவிக்கும்.
ஆழ்வாருக்கு திருவடி கிடைச்சிருக்குன்னு முதல் பாசனம் சொன்னாரு. அடைந்தேன் உன் திருவடின்னு சொன்னார் இல்லையா? ஆழ்வாருக்கு திருவடி கிடைத்த மாதிரியே பெருமாள் ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கிறார். இப்படி பரமபதத்திலே எம்பெருமான் எப்படி இருக்கானோ அந்த ஒரு ஸ்வரூபத்தை ஆழ்வாருக்கு பெருமாள் காட்டி கொடுத்ததனால் அந்த ரூபத்தை ஆழ்வார் அடுத்த பதிகத்தில் 4ஆம் பத்தின் கடைசியாக பரதத்துவ நிர்ணயமாக பண்ணி காமிக்கின்றார். முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறார்? பரதத்துவ நிர்ணயம்னு பண்றார். திருவாய்மொழியில மொத்தம் 4 பரதத்துவ நிர்ணய பதிகம் இருக்கும். அதுக்கு சூர்ணிகையா ஆச்சாரிய ஹிருதயத்துல உயர்த்தின் அணை ஒன்றுன்னு சொல்லிடுவோம். உயர்த்தின் அணை ஒன்று. உயர்த்தின்னா உயர்வர உயர்நலம், அதாவது 1 அப்புறம் திண் திருவாய்மொழி 2 திண்ணன் வீடு முதல் முழுதும் அப்படின்னு. அடுத்தது அணை ஒன்றுன்னா அணைனா அணைவது அரைவணமே பூம்பாவை ஆகம் புணர்வது இருவரவர் முதலும் தானேன்னு திருவாய்மொழி 2:8. அதுக்கு அடுத்த அதாவது கடைசி பரதத்துவ நிர்ணய பதிகம் என்னன்னா உயர் தின் அணைக்கு அப்புறம் 1. அதாவது இன்றைக்கு இப்ப நம்ம பார்க்க போற பதிகம் ஒன்றும் தேவும் உலகு உயிரும் மற்றும் யாரும் இல்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான் குன்றம் போல் மணிமான நீடு திருக்குறுகூர் அதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறேன்னு இவர் பரதத்துவ நிர்ணயம் பண்றார். எப்படி பரதத்துவ நிர்ணயம் பண்ணணும்? 2 கேள்வி கேட்டுக்கணும் முதல்ல. அதாவது 106 திவ்யதேசங்கள் இருக்க ஆழ்வார் ஏன் திருக்குறுகூரை சூஸ் பண்ணணும்? எந்த பெருமாள் மேலேயும் இவர் தான் பரம்னு சொல்லியிருக்கலாம். ஏன் திருக்குறுகூர்ன்றதுக்கு 2 காரணம் சொல்றார். முதல் காரணம் என்னன்னா, என்ன இருந்தாலும் இது ஆழ்வாரோட ஊர் திருக்குறுகூர். அதுக்கு கொஞ்சம் அபிமானம் எக்ஸ்ட்ரா இருக்கணுமே. எங்க ஊர் அப்படின்னு சொல்லிக்கிறோம் இல்லையா? யாராவது எப்ப திருமாலிருக்கு சொல்லினா உடனே நான் எங்க ஊர் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு மேல ஒரு அடிஷனல் அபிமானம். அது ஒண்ணு. அதை விட இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த ஆழ்வார் இந்த பெருமாளுக்கு என்ன பேரு? ஆதிநாதன் இல்லையா? இன்னொரு பேர் பொழிந்து நின்ற பிறான உற்சவருக்கு இருக்கு. ஆனாலும் மூலவர் பேர் என்ன? ஆதிநாதன். இந்த ஆதிநாதன் தான் அந்த ஆதியிலே இருந்த பெருமாள். ஆதியிலே இருந்த பெருமாள்னா இது ஒன்றும் தேவம் உலகு உயிரும் மற்றும் யாரும் இல்லா அப்படின்னு எதுவுமே இல்லாதப்ப. அப்ப எதுவுமே இல்லைன்னா எதுவுமே இல்லை. எது அந்த எதுன்றது எது அப்படின்னு பார்த்தா ஆழ்வார் வந்து சில சமயம் திருவாய்மொழி தனியன் எப்படி ஆரம்பிக்கிற பக்தாமிரம் விஸ்வதனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சகஸ்ர சாக்க உபனிஷத் சமாகமம் நமாமியம் திராவிட வேதம். அப்ப திருவாய்மொழி வந்து திராவிட வேதம். ஆழ்வார் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10லையும் ஏதோ ஒரு உபனிஷத்தினுடைய சாரம் இருக்கும். அப்படியே திருவாய்மொழி வியாக்கியானம் பண்ணும்போது இதெல்லாம் உபனிஷத்துக்கெல்லாம் சொல்லியிருக்கேன். நமக்கு இன்று ஒன்றும் தேவைக்கு மட்டும் மகோபனிஷத்து ஒரு உபனிஷத்து இருக்கு. அந்த உபனிஷத்துல இந்த லோகத்துல எதுவுமே இல்லாம, அதாவது எதுவுமே நமக்கு பூமி, நமக்கு பூமியை சுத்தி இருக்கிற மூன் அதெல்லாம் இல்லாம இருந்ததுன்னு மகோபனிஷத்துல இத வந்து ஒரு அர்த்தம் ஒரு ஸ்லோகம் சொல்றாரு அற்புதமா. ஏகோகவை நாராயண சூசீத ந பிரம்மா. முதல்ல ஆரம்பிக்கிறார் ந பிரம்மா, தேர் வாஸ் நோ பிரம்மா அப்படின்னா. அடுத்தது சரி நேஷானஹ நோ ஈசன் ந ஈசானஹ. ஈசன்னா தெரியும் இல்லையா? ஈஸ்வரன் ருத்ரன். நே ந பிரம்மா நேஷானஹ நேமேத்யாவா பிருத்திவி நேமேத்யாவா ஆகாசம் இல்லை நே பிருத்திவி இந்த பூமியும் இல்லை. அது மட்டும் தானா? அடுத்து சொல்றார் ந நக்ஷத்ராணி தேர் வாஸ் நோ ஸ்டார் அட் ஆல். அடுத்து சொல்றார் அடுத்தது நாபோ ந அக்னி ந சோமோ ந சூர்ய நாபோ ந ஆபஹ தேர் வாஸ் நோ வாட்டர். வாட்டர் இல்லைனாலே நம்ம தான் இல்லை இல்லையா? ந ஆபஹ நாபோ ந அக்னி தேர் வாஸ் நோ ஃபயர். சூரியன் இல்லைன்னா நம்மளாம் 24 நேரத்துக்கு மேல இருக்க முடியாது. நாபோ ந அக்னி ந சோமோ ந சூர்ய there was no moon, there was no sun. எதுவுமே இல்லாம இருந்த இடத்திலிருந்து இவர் என்ன பண்ணார்? முதல்ல தமசை படைத்து அக்ஷரத்தை படைத்து வரிசையாக தன்மாத்திரைகளை படைத்து பூதங்களை படைத்து பூதத்திலிருந்து பூமியை படைத்து லோகங்களை படைத்து ஜகத்தை படைத்து உயிர்களை படைக்கிறார். இது மகோபனிஷத். இது தமிழ்ல சொல்றேன். ஒன்றும்
தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லா. மகோபனிஷத் சம்மரி is in திருவாய்மொழி 4:10-1. அடுத்து கேட்கிற உபதேசம் பண்ணிடுங்க. என்ன சொல்றாருன்னா, யாதுமில்லா வென்று நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, பகுஷ்யாம் பிரஜாயே ஏதி. வேதத்துல சொல்றோம் இல்லையா, பகுஷ்யாம் பிரஜாயேன்னு சங்கல்பம் பண்ணிக்கிறான் பெருமாள். சங்கல்பம் பண்ணினாலே படைச்ச மாதிரியா, பகுஷ்யாம் ஐ வில் கிரியேட் மெனி பீயிங்ஸ் அப்படின்னா உடனே we all were created. பகுஷ்யாம் பிரஜாயே ஏதி. பெருமாள் எல்லாத்தையும் படைச்சுட்டார். அப்புறம் சொல்ற, அந்த பரமபதத்துல இருக்கிற அந்த படைச்ச பெருமாள் உங்க முன்னாடி இங்க திருக்குறுகூர்ல இருக்கானே, இவனை விட்டுட்டு வேற எந்த தெய்வத்துக்கு ஏன் போய் தேடுற? மற்ற தெய்வம் நாடுகிறே அப்படின்னு பரதத்துவ நிர்ணயம் பண்ற. அவர் ஆழ்வார் சொல்றாரா, இங்க நான் பக்கத்துல ஆதிநாதன் நின்று இருக்கேன், என்னை விட்டுட்டு அங்க போய் நீ அவரை போய் தேடுறீங்க, இது நியாயமா அப்படின்னு கேட்கிறாரா. அதே மாதிரி இதுக்கு ப்ரூஃப் எல்லாம் இந்த பதிகத்தில் நிறைய சொல்ற. பரதத்துவ நிர்ணயத்தோட ஆழ்வார் இந்த 4ஆம் பத்தை முடிக்கின்றார். இந்த 4ஆம் பத்து எவ்வளவு விசேஷம் அப்படின்னா, இந்த மாதிரி ஆழ்வாருடைய பாவம் வேற எந்த பத்துலையும் கிடையாது. முதல்ல எங்க ஆரம்பிச்சார், ஃபர்ஸ்ட் ஒரு நாயகமாயின்னு அட்வைஸ், அதுக்கப்புறம் தாயார் பாவம், தோழி பாவம், தீர்ப்பாறை, வெறி விலக்கு பார்த்தோம், மானச திருவாராதனம் கோவை வாயால் கொடுத்து, அதுக்கப்புறம் மானச மங்களாசாசனம் வீட்டிலிருந்து எல்லாம் பண்ணி முடிச்ச ஒரே பத்து எதுன்னா திருவாய்மொழியில 4ஆம் பத்து. இந்த 4ஆம் பத்தை அடியே உங்க முன்னாடி என்னையும் மன்னிச்சு உட்கார்ந்து கேட்டதுக்காக உங்க எல்லாருக்கும் அடியனுடைய தாசானுதாச நமஸ்காரங்கள். எம்பெருமானார் ஆழ்வார் ஆச்சாரியன் ஜிஎல் சுவாமி தேசிகன் திருப்படிகளே சர்வம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா அடியன் தாஸ்.